தொடங்குகிறது. முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறமையும் திசையில் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அடுத்தபடியாக நமது பழைய முன்னாள் தலைவர் அவர்களுக்கு இன்றைய கதாநாயகர் திரு பூமணி சார் அவர்கள் மலர் அஞ்சலி செலுத்தி நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறார்கள். சங்கத்தை சாவித்த தலைவர் அவர்களுக்கு இந்த நாளில் இந்த மலர் மாலையை அணிவிக்கின்றேன். அடுத்தபடியாக இரங்கல் தீர்மானம். நமது சங்க உறுப்பினர் அவர்கள் திரு பாசமிகு கௌரவ தலைவர் திரு கே ராஜமாணிக்கம் அவர்கள் மறைந்த தேதி 29/11/24. அடுத்ததாக பாசமிகு உறுப்பினர் திரு கே பரமசிவம் அவர்களின் தாயார் திருமதி வி நாகரத்னம் 3/12/24. பாசமிகு உறுப்பினர் திரு ஆர் சுப்பிரமணியன் அவர்களுடைய மைத்துனர் மகன் அன்பு மகன் திரு எஸ் ராமலிங்கம் 12/12/24. பாசமிகு உறுப்பினர் திரு பி வேங்கடராதன் அவர்களின் அக்காவும் மனைவியின் அம்மாவும் ஆகிய திருமதி வி கௌசல்யா அவர்கள் மறைந்த தேதி 21/12/24. இவர்கள் 4 பேருடைய மரண செய்தியை கேட்டு சங்கமே ஆடிப்போய் எல்லோருக்கும் அவர்கள் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று கேட்டு நம்ம எல்லோரும் ஒரு நிமிடம் மௌன அஞ்சலியை சமர்ப்பிப்போம். நமது நடப்போர் சங்கத்தின் சார்பாக இன்றைய கிறிஸ்மஸ் விழா சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த வேளையில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இங்கே வருகை தந்திருக்கும் கிரேஸ் பிளஸ்ஸிங் சூர்யா அவர்களை சங்கத்தின் சார்பாகவும் இனம் சார்பாகவும் வருக வருக என இருகரம் கூப்பி வணங்குகின்றேன். அவர்களுக்கு திரு காசிலிங் அவர்கள் இந்த வரவேற்பினை அளிப்பார்கள். முதலாவதாக தலைவர் அவர்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவிப்பார்கள். இன்று கிறிஸ்துமஸ் கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த நல்ல வேளையில் நமது சங்கத்தின் மூத்த உறுப்பினர் திரு பூமணி சார் அவர்கள் நமக்கு எல்லோருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களையும் நியூ இயர் நல்வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதோடு நமக்கு ஒரு நல்ல ஒரு விருந்து ஏற்று நடத்தி தருகிறார். அவரும் அவரோட குடும்பத்தாரும் எல்லா வளமும் பெற்று சீரும் சிறப்போடு வாழ வேண்டும் என்று நம்ம சங்கத்தின் சார்பிலும் எனது சார்பிலும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பாவிகளை ரட்சிக்கும் இயேசுபிரான் பிறந்த
டிசம்பர் 25 அன்று கிறிஸ்மஸ் நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடி இருக்கிறார்கள் கிறிஸ்தவ பெருமக்கள். அதே வேளையில் நமது சங்கத்தின் சார்பாக ஆண்டுதோறும் சிறப்பாக ஒரு கிறிஸ்மஸ் விழாவை நமது பூமணி ஆசிரியர் அவர்கள் ஆண்டுதோறும் நமக்கு விருந்து அளித்து நம்மளையெல்லாம் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தி வருகிறார்கள். அவர்களுக்கு எனது சார்பாகவும் சங்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், நல்வாழ்வை அளிக்கும் மெஞ்ஞானம் ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தேவனின் கோவிலிலே யாவரும் தீபங்களே, தேவனின் கோவிலிலே யாவரும் தீபங்களே, பாவிகள் யாருமில்லை, பேதங்கள் ஏதுமில்லை, மேரியின் பூமடி மேவிய தேவனின் கோவிலிலே யாவரும் தீபங்களே. இந்த நாளில் மனித குலத்தில் பிறந்த நாம் நல்ல அன்புடனும் சமாதானத்துடனும் ஒற்றுமையுடனும் ஒருமைப்பாட்டு உணர்வோடு சிறப்பாக ஒற்றுமையாக வாழ்வோம் என கூறி பூமணி ஆசிரியர் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்து என்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்து உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நமது மூத்த உறுப்பினர் திரு உதவி செயலாளர் அவர்கள் திரு சம்சீன் அவர்கள் பேசுவார்கள். 2 வார்த்தை. பூமணி சார்களுக்கு வணக்கம். இந்த கிறிஸ்மஸ் வாழ்த்து சிறப்பாக கொண்டாடி கொண்டு இருக்கணும் பூமணி சாருக்கும். இது வருஷந்தோறும் நடத்திக்கிட்டு இருக்க காரணத்தினால் அவர் வாழ்த்துக்கள் மேலும் சிறப்பாக நடத்த என்னுடைய ஆசீர்வாதத்துடன் சங்கத்தின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வேறு யாராவது கிறிஸ்மஸ் வாழ்த்து சில இருந்தால்? இன்றைக்கு ஐயா உங்கள் எல்லோருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கு நம்மளை ஒன்று கூட்டிய நண்பர் நல்லாசிரியர் திரு பூமணி ஐயாவுக்கு முதற்கண் நாம் எல்லாம் சேர்ந்து ஒரு நன்றி செலுத்திக் கொள்வோம், வாழ்த்தையும் அவருக்கு தெரிவித்துக் கொள்வோம். அன்னாரின் வகையாக இன்றைக்கு ஒரு புதிய ஒரு நிகழ்ச்சி, அதாவது யூடியூப் முதல் உலகம் பூரா இந்த செய்தி போகிறது. ஆமாம், இந்த செய்தி அப்படியாக என்னுடைய இந்த 28 வருஷம், அதாவது நம்முடைய நடப்போர் சங்கம் ஆரம்பித்து 1996 இருந்து இந்த 2021 28 வருஷம் நம்ம ஒரு சங்கத்தை நம்ம கொண்டு போகிறது நினச்சி பாருங்க. எந்த சங்கமும் எந்த ஒரு நிகழ்வு இருக்கவே இருக்காது. அப்படி நம்ம வடசேரி நடப்போர் சங்கம் என்ற ஒரு பெயரை நாம் பதிவு செய்து விட்டோம் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில். கன்னியாகுமரி மாவட்டம் வேறு மாவட்டம். நான் கூட அமெரிக்காவில் இருக்கிற சமயத்தில் நம்ம இதை பற்றி நல்ல விளக்கி சொல்லுவேன். நாங்கள் நடக்க சமயத்திலெல்லாம் நான் கூடுதலும் வெளியில் இருந்துட்டு சமீபத்தில் தான் நம்ம இதில் இருந்துகிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னால் எங்கள் தலைவர்கள் கூட பயணிப்பு உண்டு. ஆனால் 96 இருந்து ஒரு 2000 வரை தொடர்ந்து போயிட்டு அதன் இடையில தான் கொஞ்சம் இல்லை. அந்த சமயத்தில் இன்றைக்கு மாதிரி உள்ள ஒரு நிகழ்ச்சி, இந்த மாதிரி உள்ள ஒரு நிகழ்வை நான் இதான் முதல் பார்க்கிறேன். பாருங்கள், பக்கத்தில் மியூசிக், அங்கே பாருங்கள் யூடியூபர், ஒரு புதிய கிரேஸ் பிளஸிங்னு சொல்கிறதுக்காக நம்ம நண்பர் ஒருவர் வந்திருக்காரு. அதனுடைய அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா அந்த கிரேஸ் பிளஸிங்னு அந்த அர்த்தம் உங்களுக்கு எங்கேயோ நம்மளை கொண்டு போகும். நமக்கு எல்லாருக்கும் ஒரு கிரேஸ் பிளஸிங் கொடுக்குறாரு. ஆகவே இந்த நன்னாளில் நான் நமது பூமணியாவுக்கு தான் முதற்கு நன்றி. அவர் தான் இவ்வளவு தூரத்தில் இந்த கூட்டத்தை கூப்பிட்டு நமக்கு ஒரு பெரிய விருந்து அளிக்க காத்திருக்கிறார். எப்படி நம்ம இந்த நிகழ்ச்சியில் கலந்து இவ்வளோ மக்களோடு நம்ம இருக்கிறோமோ அதை விட பெரும் விருந்து, அதை நாமெல்லாம் சுவைத்து எடுத்து அன்னாருக்கு நாம் நன்றி கடன் படரும். இந்த கிறிஸ்மஸ் நன்னாளில் இயேசுபிரானுடைய ஆசையை நம்ம வேண்டி நான் உங்கள் சார்பாக விடைபெறுகிறேன். அன்னாருக்கு திரு நேபாள்ராஜ், இந்த சங்கத்தின் மூத்த உறுப்பினர், இவங்க ஃபவுண்டர்ஸ், ஒரு பில்லர் மாதிரி இவங்க ஆரம்பித்தாங்க. யாரெல்லாம் நேபாள்ராஜ், முத்தரசு போன்றவர்கள்
நம்ம தலைவருடைய தலைமையில் ஒரு 7-8 பேர் பில்லர், அந்த பில்லரான மிஸ்டர் நேபாள் ராஜ் அன்னாருக்கு நான் போமனி ஐயாவுக்கு வேண்டி ஒரு நல்லாடை, ஒரு பொன்னாடை பொறுத்ததுக்கு என்னுடன் தந்திருக்கிறார். அன்னாருக்கு நான் அந்த பொன்னாடை இந்த சமயம் போர்த்த இருக்கிறேன். பிறகு அவர் இல்லை, இப்போ மிஸ்டர் நேபாள் ராஜ் இது நேரம் தூத்துக்குடி போயிருக்கார். இல்லாட்டிக்கு இந்த தடவை அவர் எப்படி இங்கே வந்திருப்பார், வந்துட்டார். பல 10-20 வருஷத்துக்கு பிறகு, 18-20 வருஷத்துக்கு பிறகு அவர் நம்ம சங்கத்தில் இணைகிறார். ஆனால் தொடர்ந்து வருஷத்துக்குள்ள அந்த கண்ட்ரிபியூஷன் வந்துடுவார். ஆனால் பங்கு பிறகு அந்த விழாவுக்கு வந்துட்டார். எங்கே ஐயா அதை சொல்லுங்க. அந்த டூர் போனோம்ல, அந்த டூரில் அவர் கலந்துக்கிட்டார். இது மாதிரி பாத்தாசும் நமக்கு வரணும். ஒரு இவங்களெல்லாம் பெரிய பெரிய தூண்கள், பெரிய நம்ம சங்கத்துக்கு வந்தால் இவங்க இன்னும் சிறப்பாக இருக்கும்னு இது. பிறகு அண்ணா டாக்டர் ஐயா அவரையும் நான் நம்ம தனிப்பட்ட முறையில் வணக்கம் தெரிவி. பிறகு புதிய விருந்தினர்களாக எங்களுக்காக புதிய விருந்தினர் ஐயா, உங்களுக்கெல்லாம் எங்களுடைய நன்றிகள். என் பேர் உங்களை தான் ஐயா, உங்களுக்கும் ஐயா வக்கீல் ஐயா உங்களுக்கு நன்றி. நீங்கள் எங்களுடைய நல்விருந்தினராக வந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு என்னுடைய நன்றிகள். பிறகு இந்த சங்கத்துக்கும், எங்கள் தலைவருக்கும், எங்களுடைய செக்ரட்டரிக்கும், எங்களுடைய பிஆர்ஓக்கும், எல்லோருக்கும், மிஸ்டர் சம்சுதனுக்கும் என்னுடைய அன்பான நன்றி வணக்கங்கள். இந்த நேரத்தில் என்னால் சொல்ல முடியும், மற்ற நேரத்தில் இப்போ இல்லை, ஒரு மாதத்துக்கு ஒருக்கா நம்ம சந்திக்கிறோம். இந்த நேரத்தில் நம்முடைய அன்பை பாராட்டாமல் இருந்தால் எப்படி? அதனால் இந்த நேரத்தை நான் வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள், புது வருட வாழ்த்துக்கள். நன்றி 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 நன்றி. நான் இந்த பொன்னாடை பற்றி எப்போ வாரீங்க, 4 வார்த்தை பேசினா எங்களுக்கு தான் கௌரவம். இன்று சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற நடப்போர் சங்கத்தின் கிறிஸ்மஸ் விழா மற்றும் பிறந்தநாள் விழா, மேலும் வருகின்ற புத்தாண்டு விழா, இதையெல்லாம் ஒருங்கிணைத்து தலைமை தாங்குகின்ற தலைவர் அவர்களே, தலைமைக்கு உறுதுணையாக இருக்கின்ற துணைத் தலைவர், செயலாளர், உதவி செயலாளர், மேலும் இந்த விருந்தினை இந்த அளவிற்கு மேல் தூக்கி காண்பிக்கின்ற நமது பூமணி சார் அவர்களை, ஒவ்வொரு கிறிஸ்மஸுக்கும் பூமணி சாருடைய ஞாபகம் வரும். அதை விட ஒரு ஃபங்க்ஷனுக்கு சார் வரலையானால் தெரிஞ்சிடும். ஏன்னா அந்த கணீர் குரம் மிஸ்ஸில் ஆகிடும். ஒரு தமிழ்தாய் வாழ்த்தும் சரி, தேசிய கீதமும் சரி, அந்த குரல் மிஸ் ஆகிடும். அதில் சார் இருந்தால் அந்த வாய்ஸே தெரியும் எல்லாத்துக்கும். அப்பேற்பட்ட பூமணி சார் இருக்கும். இதையெல்லாம் நம்மளையெல்லாம் கௌரிக்கு வந்திருக்கின்ற இன்றைய சிறப்பு விருந்தினர், இதுக்கு சிறப்பு விருந்தினரை பற்றி தெரியாது, இன்னும் அவங்களுடைய ப்ரோக்ராமுக்கு பிறகு தான் எனக்கு தெரியும். பட் இதுக்கு ஏற்பாடு செய்கிற நம்ம போன இதிலே சொல்லியிருந்தேன். அப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க எல்லா ஃபங்க்ஷன்லையும் இப்போ நம்ம இப்படி ஒரு ஆளை நம்ம கூப்பிட்டு ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் ஒவ்வொரு விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கிட்டுறோம் நாங்கள். ஸோ இது ஒரு நல்ல முயற்சி. இதுக்கு தனிப்பட்ட முறையில் பாராட்டுகள் தெரிவிச்சுக்கிறேன். மற்ற நமது உறுப்பினர் அவர்களை எல்லாத்துக்கும் முதல்கண் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த சிறப்பான முயற்சிக்கு சார் சொன்ன மாதிரி, நம்ம கப்ப சார் சொன்ன மாதிரி, இதை வேற லெவலுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறாங்க. we have to appreciate all of us. So running in this type of a group for the 28 is not an easier thing. Because so many conflicts is in between the members. But how to overcome all these things? Even after overcoming all these things, we have to run the show in a right level. So now the strength of the group is in increasing order. And the cooperation is also going on. So for that, we have to appreciate and thank the team members and all the members be here. So I take this opportunity to wish each and everyone, and especially the Pumani sir, those who are going to celebrate their birthday on this month,
as well as for the coming new year. So thank you for the opportunity and wish you all the best. Thank you. அடுத்ததாக சிறப்புரை ஆற்ற இங்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் கிரேஸ் பிளஸ்ஸிங் சூர்யா அவர்கள் நடத்தை மாற்றுதல் பயிற்சியாளர், பல்சுவை இன்னிசை நிகழ்ச்சி நடத்தி ஒழுங்குபடுத்துபவர், புன்னை நகரில் தி கிரேஸ் பியூட்டிஷியன், ஐ கிரேஸ் பியூட்டிஷியன் சொல்லி புன்னை நகரில் வச்சுருக்காங்க. அவங்களை இந்த நேரத்தில் நாங்கள் வருகை என வரவேற்று சிறப்புரையாற்றுமாறு அன்போடு வேண்டி கேட்டுக்கின்றோம். நன்றி, வணக்கம். அவை பெரியவர்கள் அனைவருக்கும் முதற்கள் என்னுடைய வாழ்த்துக்களையும் நம்ம உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது அருமையான மத நல்லிணக்க விழான்னு தான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். எல்லாரையும் பார்க்கும்போது உண்மைக்குமே அன்னைக்கு சார் கேட்டாப்புல என்ன டைட்டில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சார் முருகேசன் சார் கேட்டார், சார் அன்பு எதையும் சுமக்கும் வைங்க அப்படின்னு. அதில் அப்போ டைட்டிலே பயங்கரமாக இருக்குது அப்படின்னு. இல்லை, ஒரு அருமையான ஒரு தலைப்பு அது அன்பு, அதுதானே உண்டு இங்கே. இந்த அன்பு எதையும் சுமக்கும் தானேன்னா அந்த அங்கே நம்ம எங்களுடைய அந்த கோணத்தில் நடப்போர் சங்கம் கோல்டன் வாக்குன்னு சொல்லி வச்சுருக்காங்க. அங்கே வந்து அந்த பிரகாஷ் சார்கிட்ட கேட்கும்போது தான் முருகேசன் சார் பிரகாஷ் சார்கிட்ட கேட்டிருக்காங்க. பிரகாஷை என்னுடைய நண்பர் நாகப்பப்பிள்ளை எஸ்பி அவங்க அவங்ககிட்ட கேட்டிருக்காங்க. அவங்க இதுக்கு சரியான ஆள் சூர்யா தான், நீங்கள் அவரை நீங்கள் வச்சுக்கணுன்னா அதனால தான் சரி, அப்போ நான் நாளைக்கு அப்போ இந்த மாதிரி எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிடலாம் அப்படின்ட்டு சரி அப்படி உங்களுக்கு முன்னாடி பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததுக்கு ஒரு மிகுந்த ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா அன்பு தானே, அது எப்படி சொல்லலான்னா நான் எப்பவுமே ஒரு கதை பாணியிலே சொல்லுவேன். ஒரு மலை கிராமம், அங்கே வந்து ஒரு பெரியவர் ஏறிட்டு இருக்காப்புல. ஏன்னா உயரமான பகுதியில் ஏற்றமான பகுதி இல்லையா, ஏறிட்டு இருக்காப்புல. ஏறின பக்கத்தில் ஒரு பெற்றோர் தங்களுடைய ஆளுக்கு ஒரு குழந்தைய தோளில் தூக்கி போட்டுக்கிட்டு மகிழ்ச்சியாக ஏறிட்டு இருக்காங்க. இந்த பெரியவருக்கு பயங்கர ஆச்சரியம், என்னையா அந்த சின்ன பையை தூக்கிட்டு நம்மளால் ஏற முடியல, இவங்க எப்படி ஏறுறாங்க அப்படின்னு ஒன்று அந்த பெற்றோர்கிட்ட கேட்டாங்களாம். எப்படிம்மா அப்படி ஏறுறீங்க, கஷ்டம் இல்லையா? ஐயா, நீங்கள் தூக்கி கொண்டிருப்பது சுமையை, நாங்கள் தூக்கி கொண்டிருப்பது எங்கள் அன்பு உறவை. அன்பு எதையும் சுமக்கும், அன்பு எதையும் வெல்லும். வள்ளுவர் எப்படி சொல்வார் என்றால், அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. அன்பு இல்லாதவர்கள் எல்லாவற்றையும் தமக்குரியது என்பர், அன்பு உள்ளவர்களோ எனது உயிரும் பிறருக்கு. அப்படி இதுதான் அந்த அன்புங்கிறதே வந்தது. ஏன்னா நம்மளுடைய உலக வரலாறை வந்து இரண்டாக தான் பிரிச்சிருக்காங்க, கிபி கிமு, கிறிஸ்து பிறப்பதற்கு முன் கிறிஸ்து பிறப்பதற்கு பின். ஒரு தலைவரை வந்து இந்த அளவுக்கு வந்து பிரிக்கணும் அப்படின்னாச்சுன்னா அது எப்படிப்பட்ட ஒரு ஏன்னா அன்பு. இன்றைக்கி நிறைய பேர் நல்ல உதவிகள்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு மனநிலையை கொடுத்தது அந்த அன்பு தான். ஜீசஸ் காட்டிய அந்த வழிகள் தான். அப்படி தான் இந்த சாரால் டக்கர், அன்னை தெரசன், எவ்வளோ நிறைய பேர் எல்லா மதங்களையும் தாண்டி அந்த அன்புங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் வந்து. அன்றைக்கி ஒரு நாள் நான் நேற்றுக்கு நம்ம என்னுடைய நண்பர் நம்ம நல்ல பெருமாள் சன்ஸ் ஓனர் நம்ம ரவீந்திரன் என்னாச்சு, அவங்கள வந்து நான் தான் அவர் என்னுடைய கிளைண்ட், அவர்கிட்ட வந்து பேசிட்டு இருந்தேன். சார் நாளைக்கு வடசேரி நடப்போர் சங்கத்துக்கு என்னை கூப்பிட்டுருக்காங்கன்னு. ஐயா நம்ம ரிலேஷன்ஸ் நிறைய பேர் அங்கே இருக்காங்க அப்படின்னாப்புல. அந்தால தான் அப்போ சுப்பையா சார் என் மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்கவங்க சுப்பையா, 60 சுப்பையா அப்படின்னாப்புல. 60 சுப்பையாவா, பேர் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு. இல்லை 60ஆம் நம்பர் நூலில் வந்து தறியை ஏற்படுத்தி அருமையை பண்ணுவாப்புல. என் மேலே கடுமையான பாசம் அப்படின்னாப்புல. நான் ஒரு நாள் ரவியானே நிறைய பேர் நான் பேட்டி எடுத்து போடுறேன், உங்களையும் ஒரு பேட்டி எடுத்து போடட்டுமா அப்படின்னு. அதில் என்ன எது கிடையாது அப்படின்னா, நீங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணுறீங்க, கேட்டாலே ஹெல்ப் பண்ணுறீங்க, இந்த உதவி செய்யக்கூடிய அன்பு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டேன். அது ஒன்றும் இல்லை தம்பி, அது நான் நிறைய எம்ஜிஆர் படம் பார்ப்பேன் பார்த்துக்க. அந்த காலத்தில் எம்ஜிஆர் படம் எம்ஜிஆரோட பெரிய ஃபேன் ஆகும், அவங்க ஃபேமிலியே எம்ஜிஆருடைய ஃபேன். நான் எம்ஜிஆர் படம் பார்ப்பேன், அதனால் வந்து நான் சொன்னேன் எம்ஜிஆர் படம் பார்த்து உங்களுக்கு நீங்கள் உதவி செய்கிற மனப்பான்மை வந்து நீங்கள் சொல்கிறது ஓகே தான், ஆனால் உங்கள் ஜீன்லேயே அது வரணும். உங்கள் முன்னோர்கள்ட்டேருந்து வந்த அந்த ஜீன் தான் வந்து என்ன ஆகுது, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து சொன்னேன். இப்போ நம்ம அன்பை பற்றி சொல்லிட்டோம். இப்போ கிறிஸ்மஸ் விழானாலே அந்த அன்பை எல்லோரும் இணைந்து கொண்டாடுறதானே. அதான் சொல்லுவோம் கிறிஸ்து அவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த துருக்கியில் அந்த அந்தியோக்கியன ஒரு நாட்டில் வந்து என்னென்னா எல்லோரும் வந்து அன்பாக இருப்பாங்களாம். அன்பாக இருந்த உடனே எல்லோரும் அவர் வந்து கிறிஸ்துவை போர் வாழ்கிறாரு, கிறிஸ்துவை போர் சொல்லி அது கிறிஸ்டின் அப்படின்னு சொல்லி மாறிச்சு. அது வரலாறுலாம் அப்படி தான் இருக்கும். கிறிஸ்துவை உள்வாங்கி எப்படி இருப்பான், அன்பாக இருப்பான் அப்படிங்கிறது தான் அந்த ஏன்னா அந்த அன்புங்கிறதே அப்படி தானே வருது. அதனால தான் உங்கள் எல்லாருக்கும் ஒரு ரசிக்கிற ஒரு குட்டி ஒரு பாட்டு. ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம்,
உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம், ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம். உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம், யாருக்கென்று அழுத போது தலைவனாகலாம். மனம் மனம் அது கோவிலாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். ஒரு அருமையான பாடல் நினைக்கிறேன். அப்படி ஒரு கைத்தட்டுங்க. சரி, அன்பு சொல்லிட்டோம். அப்போ அன்புக்கு ஒரு சிம்பிள் ஒன்று உண்டு. அன்புக்கு சிம்பிள்னு ஹார்ட், இருதயம். நமக்கு நினச்சிட்டு ஒரே ஒரு ஹார்ட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னுடைய மேனேஜர்கிட்ட நான் கேட்கும்போது சொன்னாம, ஒரு காதலன் ஒரு காதலிக்கு எழுதுனானா, நான் உன்னையை சுற்றி வந்ததை நான் சுற்றி வந்திருப்பேன், இந்த உலகத்தையே 2 வாட்டி சுற்றி வந்திருப்பேன் அப்படின்னு அப்போ என்கிட்ட சொல்லி தந்தாப்புல. அப்படியா சார் அப்படின்னு. அதுவும் அந்த ஹார்ட் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் ஒரு ஹார்ட்டு தான் இருக்கணும். 2 இதயங்கள் உள்ளது. ஒரு இதயம் இங்கே இருக்குது, அது மேலேருந்து கீழ் நோக்கி பம்ப் பண்ணும். ஒன்று இது மசில்ஸ் சொல்லுவாங்க, முட்டு கீழே ஒரு மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இது அது இப்போ ஒரு தலைமையை ஒருத்தர் நல்லா இருக்குன்னா கீழே உள்ள தொண்டர்கள் நல்லா வேலை செஞ்சு அந்த தொண்டர் மாதிரி தான் அந்த கீழே உள்ள அந்த மசில்ஸில் உள்ள ஹார்ட் அந்த இப்போ நீங்கள் நடப்போர். இப்போ இங்கே நம்ம இருக்கிறவங்கெல்லாம் கிட்டத்தட்ட கொஞ்சம் ஒரு 50-60 தாண்டவங்க தான் இருப்பாங்க. அந்த ஜூனியர்ஸ்லாம் பெருசாக இருக்கிறதே கிடையாது. ஆனால் அந்த கிட்டத்தட்ட சின்ன பிள்ளைங்களுக்கு அவேர்னஸ் தான் அது. அந்த ஹார்ட் மட்டும் ஒழுங்கு நீங்கள் டெய்லி அந்த நடந்து 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 நீங்கள் எத்தனை வாட்டி உலகத்தை சுற்றி வந்தீங்களோ தெரியாது. டெய்லி நடந்து 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 என்ன ஆகுது, அது அப்படியே அந்த பம்ப் பண்ணி கொடுக்கும். ஒரு அவேர்னஸ் தான். எல்லாருக்குமே நடப்போர்னா ஏதோ சும்மா சாதாரண நினச்சிருப்பாங்க. அது அப்படி கிடையவே செய்யாது. அதில் ஆழமான ஒரு விஷயமே இருக்குது. எவ்வளோத்துக்குள்ளே நம்ம நடக்கிறோமோ அவ்வளோத்துக்குள்ளே இருக்க. சின்ன காட்டு அழகாக வேலை செய்யும், பெரிய காட்டு ஈஸியாக இருக்கும். இல்லாமல் படுத்து கிடந்தோன்னு வைங்க, பெரிய காடு திடீர்னு விட்டுரும் வண்டி. அப்புறம் இன்னொரு காட்டு இருக்குது. நான் பார்த்தேன், தாய் குளங்கள்லாம் வருவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஆனால் தாய் குளங்கள்லாம் காணல. ஏன்னா 3வது ஒரு காட்டு உண்டு. அது யாருன்னா மனைவி. அவங்க தான் ஒரு 3வது காட்டு. அந்த காட்டு கரெக்டாக இருக்கணும். அந்த காட்டு நிறைய யாரோ காட்டு வரணும்னு பார்த்தேன், அந்த காட்டு வரல. அந்த காட்டு இது மனைவி தான். இப்போ நம்ம இப்போ ஒரு குடும்பம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சொல்கிறோம் 2 காட்டு அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இன்னொரு காட்டு ஒன்று இருக்குது. அதுக்கு உருவம் கிடையாது. அந்த குடும்பத்துக்கு என்ன அன்பு, அந்த அன்பை பற்றி சொல்கிறதுனால தான் அந்த 3வது காட்டு இருக்குது பார்த்தீங்களா, அது குடும்பத்துக்கு தேவையான ஒரு காட்டு. இப்போ நம்ம இங்கே சொல்லி நீங்கள் இப்படி கேட்டால் கூட உலகம் முழுக்க எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னா சொல்லணும். 3வது காட்டு, அந்த காட்டுக்கு பேர் தான் விட்டு கொடுத்தல். நான் அன்னைக்கு தலைவர்கிட்ட கேட்டேன், அண்ணே யார் அதிகமாக விட்டு கொடுப்பான், ஆனா பெண்ணா அப்படின்னு. அவர் சொன்னார், தம்பி பெண்கள் தான் விட்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னாப்புல. நீங்கள் வேறு, ஆண்கள் தான் விட்டு கொடுப்போம். இப்படி தான் ஒருத்தன் வீட்டுக்கு வந்திருக்கான். என்னம்மா வீட்டில் ஃப்ரெண்டில் இருந்த காரை காணலையே அப்படின்னு இருக்கான். அந்த மனைவி சொல்லியிருக்காள், இந்த காரு நீங்கள் காரை லோனில் எடுத்தாச்சுன்னா கார் எப்படி இருக்கும் அப்படின்னு இருக்கான். அவன் லோன்காரன் காரை தூக்கிட்டு போயிட்டான். அதுக்கு ஒரு பார்த்தாச்சுன்னா இதுக்கு கல்யாணத்தை லோன்லேயே பண்ணியிருக்கலாம், அங்கேயும் தூக்கிட்டு போயிடுவான் அப்படின்ட்டு. சில நேரங்களில் வீட்டுகளில் இந்த மாதிரி நடக்கும். விட்டு கொடுக்கல பற்றி நான் தலைவர்கிட்ட கேட்கும்போது தலைவர் சொன்னாப்புல, தம்பி ஆண்கள் தான் பெண்கள் தான் விட்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. இல்லைண்ணே, ஆண்கள் தான். உங்கள் வீட்டில் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ரொம்ப ஒன்றும் போக வேண்டாம், உங்கள் வீடு எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் உங்களுக்கு எத்தனை பீரோ இருக்குது? அவர் தம்பி ஒரு 3-4 பீரோ இருக்கும். அதில் உங்களுக்கு எவ்வளோ இடம் இருக்குது? சைடில் சொத்தோன்னு சின்ன இடம் தானே இருக்கும். ஆமாம் தம்பி, சின்ன இடம் தான் இருக்குது. இப்படி தானே எங்கள் வீட்டில் ஒரு நாள் ஒய்ஃபு கேட்டாப்புல, எனக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு பீரோ ஒன்று வாங்கித்தாங்க அப்படின்ட்டு. நானும் எதுக்கு, போன மாதம் தானே ஒரு பீரோ வாங்கியிருந்து, பீரோ வைக்க இடம் வேண்டாமா அப்படின்னு. இல்லை எனக்கு வேணும், நிறைய துணி சேரீலாம் வைக்க வேண்டியது இருக்குது. ஒன்று பண்ணுங்கள், உங்களுக்கு கபோர்டுகள் நீங்கள் வச்சுருப்பீங்க, நீங்கள் எப்படி கண்டமாணிக்கு தான் போட்டிருப்பீங்க. அந்த கண்டமாணிக்கு போட்டிருக்க எதுக்கு, உங்களுக்கு பேசின ஒரு கம்பை போய் எடுத்து வைக்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதுக்குள்ளதுக்கு உங்கள் துணியெல்லாம் வச்சுக்கோங்க, நான் அந்த எடுத்து நான் என்னுடைய சேரீயெல்லாம் வச்சுக்கிறேன் அப்படின்னாப்புல. இது வேறையா? நான் சொன்னேன், ஒன்று வேண்டாம், கம்பு போய் அளவுக்கு ரொம்ப கேவலமாலாம் போகக்கூடாது. ஒரு அழகாக ஒரு ஒரு பேக், 2 பேக் வாங்கி தரேன். 2 பேக்கையும் போட்டு தயவு ஜன்னல் கிட்டலாம் வைக்காத, அடியில் வச்சிரு, கட்டில் கடியில் வச்சிரு. கட்டில் கடியில் வச்சோம்னா அப்புறம் நவுட்டி தூத்துக்கலாம் இல்லையா? அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிங்கும்போது இந்த மாதிரி விட்டு கொடுக்கல் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதை ஒரு இடத்துல ஒரு கவிதையோடு ஒரு நாள் சார் சொன்ன ஒரு வார்த்தைகள், நாகப்பள்ளி சார் சொன்னாப்புல ஒரு நாள் ஒரு சின்ன கதையை சொன்னாப்புல. என்னென்னா, ஒருத்தங்க ஒரு 7 வருஷமாக லவ் பண்ணி மேரேஜ் பண்ணாங்களாம். ஆனால் கிட்டத்தட்ட 1 மாதம் தான் ஆயிருக்கு. 1 மாதம் ஆகுறதுக்குள்ளே பயங்கர சண்டை வந்த உடனே அவங்க கோவிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டு கடைசியில் ஒரு வாரமோ 15 நாள் கழித்து வந்திருக்காப்புல. வந்த உடனே இவனு என்னம்மான்னொன்னே எப்படி இருக்கேன்னு இருக்காரு. அப்படின்னு இருக்காப்புல. என்னடா ஒன்றும் சரியில்லையே. அதில் ஒரு கம்பு பையில் எடுத்து எதெல்லாமோ தூக்கி வச்சாங்களாம்.
வச்சுட்டு திடீர்னு பார்த்துட்டு என்ன எல்லாம் எடுத்தாச்சா அப்படின்னு ஒன்று, இல்லை எல்லாம் எடுத்தாச்சு, எதையும் விட்டுட்டு போலையே அப்படின்னு, இல்லை ஒன்றும் விட்டுட்டு போகல அப்படின்னு, என்னையை விட்டுட்டு போறியம்மா, உயிரை விட்டுட்டு போறியம்மா அப்படின்னாரான். அந்த அளவு கெட்டி பிடிச்சி அந்த என்னங்க சாரிங்க என்னங்களா. வாழ்க்கைங்கிறதே அன்பு தானே. அது அந்த கணவன் மனைவி அன்பில் ஒரு சின்னதாக ஒரு பாடலோடு சேர்ந்து கொண்டு நல்ல நிகழ்ச்சியை நிறைவு பெறலான்ட்டு இருக்கிறேன். என்னென்னா, வாலிபங்கள் ஓடும் வயதான போதும் ஆனாலும் அன்பு மாறாதது, மாலையிடும் சொந்தம் முடி போட்ட பந்தம் பிரிவென்னும் சொல்லை அறியாதது, அழகான மனைவி அன்பா அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே, நல்ல மனையாளின் நேசம் ஒரு கோடி, நெஞ்சம் எனும் வீணை பாடுமே தோடி, சந்தோஷ சாம்ராஜ்யமே. நல்ல மனையாளி நேசம் ஒரு கோடி, நெஞ்சம் எனும் வீணை பாடுமே தோடி. இந்த ஔவையார் அழகாக சொல்லுவாங்க, அன்பு இல்லாத மனைவி கையால் நீ சாப்பிடுங்க நீ வேண்டாம் அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க. எனவே வாழ்க்கையில் நல்ல நடக்கிறதுக்கு இந்த காட்டுக்கு அந்த காட்டுக்கு அந்த காட்டு தேவை, வீட்டுக்கு அந்த காட்டு தேவை, அந்த காட்டு நல்லா வளப்படுத்துறதுக்கு விட்டு கொடுத்தலுங்கிற குட்டி காட்டு தேவை. இவ்வளவு இணையும் போது என்னாகுது? அதுதான் அன்பு. அதுதான் அன்பு. எல்லாவற்றையுமே அன்பு தான். அதுதான் அன்பு எதையும் சுமக்கும் அப்படின்னு சொல்லி அதான் என்னோட கடைசி நிறைவுரையாக, அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. இந்த உலகத்தில் அன்பு நிறைந்தவராக வாழ்ந்த வாழ்க்கை. ஏன்னா அனைவரும் இன்னைக்கு இணைஞ்சிருக்கதே ஒரு அன்புல தான் இணைஞ்சிருப்பீங்க. எல்லாமே அன்பு தான். இந்த கிறிஸ்து போதிச்சு போனால் அந்த அன்பை தான் போதிச்சப்போ அதுதான் எல்லாத்தையும் வழிகாட்டி கொண்டு இருக்கிறது. நம் வாழ்க்கை வழியாகவும் ஒளியாகவும் இருந்த அந்த கிறிஸ்து பிறப்பையும் உங்களுக்கு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து உங்களுக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது சிறப்பு விருந்தினர் திரு சூர்யா அவர்கள் மிகுந்த முறையில் நல்ல முறையிலும் எல்லோரும் பயன்படும் வகையில் நல்ல அறிவுரையும் பாசத்தோடும் நல்ல முறையில் சிறப்புரை ஆற்றினார்கள். அவர்களுக்கு நமது சார்பில் எல்லோரும் மிகுந்த கரகோஷத்தை கொடுக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நமது சங்கத்தின் சார்பாக கழிந்த மாதம் சிறப்பு செய்த நமக்கு விருந்து அளித்த திரு முருகேசன் அவர்களுக்கு கழிஞ்ச மாதம் அவங்க விருந்தில் பங்கு பெற்றாங்க. ஆனால் அவங்களால வர முடியல, பெங்களூர் போயிட்டு இருந்தனால வர முடியல. ஆனால் விருந்து வச்சாங்க. அவங்களுக்கு கழிந்த தடவை சிறப்பு செய்யலை. அதை இந்த கூட்டத்தில் திரு முருகேசன் அவர்களுக்கு தலைவர் அவர்கள் இந்த பொன்னாட்டையை பற்றுவார்கள். அதாவது நம்ம நடப்போர் சங்கத்தில் திரு முருகேசன் அவர்கள் எப்போது எந்த உதவி கேட்டாலும் மறுக்கவே மாட்டாங்க. விருந்து வைக்கணும்னு சொன்னாலும் சரி, நலத்திட்டங்கள் செய்யணும்னு சொன்னாலும் சரி, அவங்க மறுக்கவே மாட்டாங்க. அதனுடைய பிரதிபலன் அவர்கள் எங்கள் வள்ளியூர் சாலிய சமுதாயத்தில் நடைபெற்ற கழிஞ்ச ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற தேர்தலில் தலைவராக போட்டி போட்டு நல்ல வாக்குகள் வித்தியாசத்தில் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. நம்ம சங்கத்தின் சார்பாக உறுப்பினராக இருக்க அவங்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். மேலும் அவருக்கு உறுதுணையாக அதே நமது சங்கத்தின் சார்பாக கூட அவருடைய உறுதுணையாக இருந்து திரு ஆர் பாபு அவர்கள் செயலாளராக அந்த எங்கள் வள்ளியூர் சாலிய சமுதாயத்து செயலாளர் தேர்தலில் போட்டியிட்டு அவரும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக இந்த இப்பொழுது என்னுடன் இணைந்து செயல்பட்டு கொண்டிருப்பவர் நம்முடைய டாக்டர் ராஜன் அவர்கள். என்னுடைய அன்பு அழைப்பை ஏற்று வந்தார்கள். அவர் கிறிஸ்துமஸ் ஒரு சில வார்த்தைகள் பேச அன்போடு அழைக்கிறேன். வாங்க. நல்ல பிஹெச்டிலாம் முடித்து பல திறமையாளர், ஓவியக்கலை ஆசிரியர் வேற. அனைவருக்கும் வணக்கம். இங்கே பார்த்த பிறகு நம்ம முருகேசன் சார் நமக்கு நெருங்கின நண்பர் அவங்க இருந்தாங்க. பூமணி சார் ஏற்கனவே தெரியும். நம்ம எஸ்எல்பி ஸ்கூலில் ஒரு சிங்கம் மாதிரி அந்த பிடி வாத்தியாராக இருக்கும்போது
கையில் ஒரு பிரம்பை வச்சு அந்த கிரவுண்டில் அப்படி நடந்து போகிறத பார்த்தா எல்லாருக்குமே பயந்துருவாங்க, பிள்ளைகள்லாம் பயந்துருப்பாங்க. இப்போ அந்த கம்பீரம் சார்ட்ட குறையில்லை. ரிட்டர்டான புறம் அந்த கம்பீரம், அந்த ட்ரெஸ் கோடு, அந்த இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நேரம் ஆகிட்டு உங்களுக்கு காலை டிஃபன் கூட பண்ணியிருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் உங்கள் அன்புக்கு காரணமாக வேறு ஒன்றும் இல்லை. இந்த வாழ்க்கை நான் அந்த அட்வைஸ் எல்லாம் பண்ண விரும்ப சாரை பார்த்தா எல்லாருமே பெரியவங்க, நீங்கள் தான் எங்களுக்கு சொல்லணும். இந்த வாழ்க்கை மாபெரும் மகிழ்ச்சியும்பாங்க. இப்போ பெரிய போலீஸ் டிபார்ட்மெண்ட், இராணுவத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்டார்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டாரை வச்சு பார்க்கும்போது அவங்க என்ன கிரேடில் இருந்தாங்க, என்ன பொறுப்பில் இருந்தாங்கன்னு பார்த்து நம்ம அதை கண்டுபிடிச்சிக்கலாம். அப்புறம் நமக்கும் வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ஸ் இருக்குது, ஒரு 3 ஸ்டார் இருக்குது. சிலவங்களுக்கு அது தெரியாது, சிலவங்க பார்த்துருப்பாங்க. இப்போ முதல் ஸ்டார் அப்படிங்கிறது மாபெரும் அமைதி, மௌனம் அப்படிம்பாங்க. அதாவது அமைதியாக இருக்கிறது, மௌனமாக இருக்குது. அது ஒரு நிறைய விஷயங்கள் கண்டுபிடிப்புகள்லாம் அமைதியாக இருக்கும்போது தான் நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம தியானம் கூட அதில் ஒரு விஷயந்தான், இந்த மௌனம் அப்படிங்கிறதுல வரும். அதுபோல் 2வது விஷயம் 2வது ஸ்டாருங்கிறது விடாமுயற்சி. நம்ம வாழ்க்கையில் எதுவுமே ஒரு வாய்ப்பு கிடைக்கலன்னு சொன்னால் நம்ம அதை விட்டுறக்கூடாது, திரும்ப மேலே 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 நம்ம முயற்சி பண்ணணும். அது குறிப்பாக இளைஞர்கள்ட்ட அது இல்லை. இப்போ ஒரு படிப்பில் ஃபெயிலானாலோ, நல்ல வேலை கிடைக்கலானாலோ அவங்க அது முயற்சி பண்ணுறதில்லை. இப்போ இயற்கையே பாருங்கள், ஒரு மரத்தில் ஒரு கிளை ஒடிஞ்சிட்டு சொன்னால் அது இயற்கையை என்ன செய்யும், தன்னைத்தானே சரி பண்ணிடுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இயற்கைக்கு அந்த மாதிரி சக்தி இருக்குது. இது 2வது ஸ்டார். 3வது ஸ்டார் சிரிப்பு. அந்த சிரிப்பு மனுஷனுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட ஒரு அரிய ஒரு விஷயம். அது ஒரு மெடிசின்னு சொல்லலாம். சிரிப்பு ஒரு மெடிசின். இப்போ நல்ல மனிதர்களை பார்க்கும்போது, சிரிக்கக்கூடியவங்களை பார்க்கும்போது நமக்கே ஒரு சந்தோஷம் வந்துவிடும். அவங்கள எப்பவும் பார்க்கணும் போல தோணும், அவங்கள்ட்ட பேசணும் போல தோணும். அந்த மாதிரியெல்லாம் அந்த மாதிரி சிரிப்புக்கு அந்த மாதிரி இருக்குது. இப்போ நல்ல விஷயங்களை இப்போ நாமளே சில விஷயங்களை பார்க்கும்போது நமக்கே அந்த சந்தோஷம் வந்துடும். நம்மளை கண்ணாடியில் பார்த்து சிரிக்கும்போது, நல்ல விஷயங்கள், உணவுகளை சாப்பிடும்போது, நல்ல இடங்களுக்கு போகும்போது, நல்ல நிகழ்ச்சிகளுக்கு கலந்துக்கிடும் போது நமக்கு ஒரு சந்தோஷம். இப்போ உங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்குது. அவர் பாடின விஷயங்கள், சொல்ல விஷயம் பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்குது. அப்படி வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள், இந்த 3 ஸ்டாரும் நம்ம இருந்தால் வாழ்க்கையில் நம்மளை அடிச்சுக்க யாருமே இல்லை அப்படிங்கிறது இந்த சின்ன வாய்ப்பு மூலம் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அந்த எப்பவுமே அந்த ஒரு பாசிட்டிவிட்டி எனர்ஜி தான். இப்போ இந்த இவ்வளோத்துக்கு நான் நிகழ்ச்சி நல்லா பண்ணதுக்கு என்னுடைய அன்பு நண்பர் கிப்சன் அவர்கள் தான் ரொம்ப காரணம். இந்த அளவுக்கு ஒரு விஷயத்தையும் நல்ல அழகாக கொண்டு போகிறதுக்கு அவர் நல்ல பாசிட்டிவாளர்களோட பாசிட்டிவாக இணைஞ்சிரும் பார்த்தீங்களா, நல்ல ஒரு அது மாதிரி இணைஞ்சவர். அவருக்கு என்னுடைய கிப்சன் அவர்களுக்கு நான் அன்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது அந்த இனிமையான இந்த கிறிஸ்மஸ் விழாவை நம்ம இனிப்பாக நம்ம கொண்டாட போகிறோம். அருமையான கேக்கை வெட்டி இன்றைய கதாநாயகர் யார்? இன்றைய கதாநாயகன் பூமணி சார் அவர்கள் அருமையான கேக்கை வெட்டி இந்த கிறிஸ்மஸ் விழாவை சிறப்பிப்பார்கள். அதிர்ஷ்ட குழுக்கள் அடுத்து தேர்ந்தெடுப்பவர் சிறப்பு விருந்தினர். நம்பர் 7 நம்ம டோனி நம்பர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். 7ஆம் நம்பர் என் கிருஷ்ணன் அவர்கள். இந்த கிறிஸ்து பிறப்பின் அதிர்ஷ்டசாலி கிருஷ்ணராக வந்திருக்கிறார்.
அடுத்து நமது உதவி செயலாளர் அவர்கள் நம்ம சிறப்பு விருந்தினர்களுக்கு சால்வை போத்தி மரியாதை செலுத்துவார்கள். இன்று நமக்கு எல்லோருக்கும் ஒரு நல்ல விருந்தை ஏற்பாடு செய்து தந்த பூமணி சார் அவர்களுக்கும் செயலாளர் அவர்கள் இந்த பொன்னாடையை போர்த்தி கௌரவிப்பார்கள். என்னுடைய தோள் கொடுப்பான் தோழன் கிப்சன் அவர்களுக்கு இந்த பொன்னாடை போர்த்தி PRO காசிலிங்கம் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். பேர் தான் கிப்சன், உண்மைக்குமே கிப்சன் தான். ஆமா. அடுத்ததாக என்னுடைய அன்பு நண்பர் ராஜன் அவர்களுக்கு சார் அவர்கள் பொன்னாடை போர்த்தும்படி அன்போடு அழைக்கிறேன். செயலாளர் சுரேஷ்குமார் என்ற மணிகண்டன் சார் வந்து சால்வை அணிவிக்கிறார்கள். அதாவது கழிஞ்ச மாதம் நலத்திட்ட இந்த உதவியை வந்து கழிஞ்ச மாதம் ஏற்கனவே ஒன்று ஃபங்க்ஷன் நடத்தியிருந்து அதுக்கப்புறம் ஒரு ஏழை பெண்ணு திருமண உதவி திட்டம் வந்து கழிஞ்ச ட்ரிப்பு ஒரு 7500 சங்கத்து சார்பாக கொடுத்தோம். அது கழிஞ்ச மாதம் வந்து அவர் தலைவர் ஆர் சுப்பிரமணியன் அவர்கள், முன்னாள் தலைவர் SMA ஸ்கூல் தலைவர், நம்ம பாசமிகு உறுப்பினர் திரு ஆர் சுப்பிரமணியன் அவர்கள் 5000 ரூபா கொடுத்தாங்க. அதுக்கு கூட தலைவர் அவங்க இங்கே வந்த இடத்துல திரு தலைவர் நமது தலைவர் சுப்பிரமணியன் அவர்கள் 1000 ரூபாயும் திரு S முருகன் அவர்கள் 500 ரூபாயும் தன்னை கொடுத்துருந்தாங்க. அவங்கள எப்போவுமே நம்ம கௌரவிக்க வழக்கம். கழிஞ்ச ட்ரிப்பு திடீர்னு இங்கே இந்த வந்த இடத்துல கொடுத்தனால நம்ம அவங்கள கௌரவிக்க முடியல. அதனால் இந்த தருணத்தில் உதவி அவர்கள் திரு தலைவர் அவர்களுக்கு இந்த பொன்னாடை அளித்து கௌரவிப்பார்கள். திரு S முருகன் அவர்களும் அடுத்து திரு ராஜி அவர்கள் ஒரு 1000 ரூபா தந்தாங்க. அவங்க இந்த கூட்டத்துக்கு வரல, அதனால் அடுத்த கூட்டத்தில் அவங்கள வந்து நம்ம கௌரவிச்சு மொத்தம் 7500 ரூபா. தலைவர் பழைய திரு ஆர் சுப்பிரமணியன் அவர்கள் 5000 ரூபாயும், நமது தலைவர் 1000 ரூபாயும், திரு S முருகன் அவர்கள் 500 ரூபாயும், திரு G ராஜி அவர்கள் ஒரு 1000 ரூபாயும் கொடுத்துருக்காங்க. அதுபோக நமது உறுப்பினர் திரு பாபு அவர்கள் முயற்சினால் அந்த ஏழை பெண்ணு திருமணத்துக்கு தேவையான காய்கறிகளை வந்து அவர் ஏற்பாடில் காய்கறி ஃபுல்லாக அவர் கொஞ்சம் பேர்ட்ட ஹெல்ப் பண்ணி பிரித்து அவங்க வந்து காய்கறியெல்லாம் சப்ளை பண்ணாங்க. அதுக்கு திரு பாபு உறுப்பினர் பாபு அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த மண்டபத்துக்கு வந்து குறைந்த வாடகைக்கு வாங்கி கொடுத்த திரு R.A. ரமேஷ் அவர் கழிஞ்ச மாதம் நம்ம சொல்லியிருந்தோம். அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு முருகன் அவர்களுக்கு சிறப்பு விருந்தினர் அவர்கள் இந்த பொன்னாடை அணிப்பார்கள். கலந்துரையாடல் வேற யாராவது ஏதாவது கருத்துக்கள் சொல்ல வேண்டியதுன்னா சொல்லலாம். தேசிய கீதம் திரு பூமணி சார் அவர்கள். ஜனகணமன அதி அயக ஜயகே பாரத பாக்கிய விதாதா பஞ்சாப சிந்து குஜராத் மராட்டா திராவிட உத்தலங்கா விந்தஜி மகாஜல ஜமுனா கங்கா உச்சல ஜலஜிதரங்கா तब शुभ नामे जागे तब सुभाषि समागे तागे तब जय दादा जनगण मंगलदायक जय गे भारत भाग्य विधाता जय गे जय गे जय गे
ஜய 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 ஹே.